வணக்கம் குழந்தைகளா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் டேர்ம் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வாரி தந்த வள்ளல் லெசன் நம்ம பார்த்துட்டோம், ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, மிக்க நன்றி. வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, எந்த லெசன்னா தலைமை பண்பு. தலைமை பண்பு லெசனில் யார் யார் வராங்க, என்னென்ன கதைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஓரலாக கேட்டுக்கோங்க. இந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா தான் படிக்கணும், ப்ளஸ் நீங்கள் கேட்கணும். அப்போ ரெண்டுமே பண்ணால் தான் நம்மளால் கொஸ்டின் ஆன்சர் எழுத முடியும், மிஸ்டேக் இல்லாமல் பண்ண முடியும். வாங்க, என்னோடய குழந்தை வந்துட்டு அந்த தலைமை பண்பு லெசனில் வந்துட்டு ஓரலாக அந்த ஸ்டோரி என்னன்றதை சொல்ல போகிறாங்க, நம்ம கேட்கலாம். செந்தூர் ஒரு சிற்றூரில் வந்து நிறையா வந்து ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் தலைவர் இருந்தார். பேர் வந்து வேம்பன். அவர் வந்து இந்த ஊருக்காண்டி ஒரு நலனுங்காப்பு திட்டம் பண்ணுறான். அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்தவங்களே 2 பேர் இருந்தாங்க, பாலன் பூவண்ணன். அவங்க போய் இருந்தாங்களா, அப்போ அவங்க 2 பேரில் யார் தேர்ந்தெடுக்கிறதுனே தலைவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்போ வந்து தலைவர் என்ன பண்ணாங்கன்னா, யாருக்கு 2 பேர்ல யாருக்கு அந்த நிர்வாக திறமை யாருக்கு இருக்கோ அதுபடிதான் அவங்க நியமிக்க முடியும். அதுக்காண்டி ஒரு 3 போட்டிகள் வச்சார். என்ன ஃபர்ஸ்ட் போட்டி என்னன்னா மக்களுக்கு பிடித்தவராக இருக்கும். நம்ம சில பேருக்கு வந்து மக்களுக்கு பிடித்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன, அதை வந்து புரிஞ்ச பாலன் வந்து என்ன பண்ணான்னா, அந்த ஊரில் இருக்கவங்க மக்களுக்கு தான் அறுசுவை விருந்து வச்சார். ஓகேவா? அதுக்கப்புறமா பூவண்ணன் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப திறமைசாலியா இருக்க சில பேரை தேர்ந்தெடுத்து தொழில் சொல்லி கொடுத்தாரு. அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. யாரு? பூவண்ணன். அப்புறமா வந்து யார் மேல மக்கள் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி முடிஞ்சிருச்சு. செகண்ட் போட்டி என்னன்னா, எளிய மக்களின் பொருளாதாரத்தை. அப்படின்னா ரொம்ப வந்துட்டு இப்போ கொஞ்சம் வறுமையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அதான் செகண்ட் போட்டி. பாலன் வந்து புரிஞ்சு கொண்டுட்டு என்ன பண்ணாருன்னா, சில குடும்பத்துக்கு பொருளுதவி. அடுத்து பூவண்ணன் வந்து கல்வி, கைத்தொழில், கலைகள், அவனுக்கு தெரிஞ்ச கலைகள்லாம் கற்றுக் கொடுக்குறான். பூவண்ணன். அப்ப நீங்களே சொல்லுங்க, யாருக்கு மேல மக்களுக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்கும்? பூவண்ணனா பாலனா? கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் நான் ஆன்சர் சொல்றேன். மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் அப்படி சொல்றாங்க. அது வந்து நாளைக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் போயிடுறாரு. அப்ப வந்து பாலன் சிந்திட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த வழியில ஒரு மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் பட்டு கிடக்குறாங்க. இப்ப யாரா இருந்தாலுமே உதவிதான் செய்யும். ஆனா பாலன் வந்து அதை பொருட்படுத்தாமல் கண்டுக்காம அப்படியே போயிட்டா. அதுக்கப்புறமா பூவண்ணன் வந்த போது அப்ப அந்த மூதாட்டி பாலன் கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் வந்து உதவி செய்தியா தம்பி அப்படின்னு கேட்டிருக்கும் போது பூவண்ணன் வந்து அந்த மூதாட்டியை வந்து எழுப்பி விட்டு சாப்பாடு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தான் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. நாளைக்கு 3 போட்டியுமே முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க யோசிங்க, யாருக்கு வந்து அந்த பிரைஸ் கிடைக்கும்? நாளைக்கு வந்து என்னன்னா, அந்த நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்க போறா, எல்லாருமே கூடி பாலன் தான் அந்த இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஊர் தலைவர் வந்து வந்தாரு. வந்து பூவண்ணன் தான் வந்து சொன்னாரு. அப்ப எப்படி அப்படின்னு பூவண்ணன் தான் அந்த நிர்வாக பதவிக்கு தலைவர்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த ஊர்ல ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இப்ப எப்படின்னா நான் சொல்றேன், இப்ப நம்ம ஏதாவது சொல்லும் போது நம்ம இவங்க இருந்து நினைச்சுப்போம். அப்ப வந்து அவர் தானே பாலன் வந்து சாப்பாடு போட்டுருக்காரு எல்லாருக்கும் நினைச்சிட்டாங்க. சோ இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம கூட சில நேரம் இப்படி நம்மளுக்கு நடக்கும். இப்ப நீங்களே வந்துட்டு இப்ப ஃபுல் ஸ்டோரி தெரியாம இப்ப உங்கள்ட்ட இவங்க சொன்ன ஸ்டோரி வச்சு நீங்க பாலனா பூவண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யார் வந்துட்டு தலைவரா நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் போனாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த மூதாட்டி வந்தாங்க. மூதாட்டி வந்து பூவன் அவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த மூதாட்டியை வந்துட்டு அந்த அவங்களோட வேஷத்தெல்லாம் கலைக்கிறாங்க. மூதாட்டி மாதிரி கெட்டப்ல வந்தது யாரு? தலைவர். வெரி குட். இங்க இப்ப ட்விஸ்டே இருக்கு. தலைவர் யாரு? வேம்பன். ஓகேவா? அவர் தான் சொல்றாரு, முன்னாடி நாள் இது மாதிரி நடந்துச்சு பூவன், அதனால சொல்லிட்டு நிர்வாக பொறுப்பு இவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா. மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எதிர்கால சிந்தனை, பொருளாதார முன்னேற்றம், மக்களோட பரிவு எல்லாமே இருக்கு இவர்கிட்ட. அப்ப இவர் வந்துட்டு ஒரு क्वेश्चन கேட்டேன் இல்லையா, யாருக்கு மேல வந்து இந்த 2 क्वेश्चन சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு மேல நம்பிக்கை இருக்கு? அதுக்கு ஆன்சர் என்னன்னா, பாலன் மேல மக்கள் வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலன் என்ன உதவி செஞ்சாரு? அறுசுவை விருந்து வச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம சிலருக்கு பொருள் உதவி செய்தார். அதனால பாலன் மேல தான் எல்லாருக்கும் இப்பதான் இங்க ட்விஸ்டே புரியுதா? அந்த பாட்டிக்கு வந்துட்டு உதவி பண்ணவர் யாரு? பூவண்ணன். அதனாலதான் பூவண்ணன் சொல்லிருக்காரு ஊர் தலைவர். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பூவண்ணன் வந்து கேட்கலாம். அதுதான் மேட்டர். இப்ப சொல்லியாச்சுல. இப்ப இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? லைக், ஷேர்,
சப்ஸ்கிரைப் கொஞ்சம் லைக் மட்டும் போட்டுருங்க. அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மேம் வந்துட்டு கிளியராக எழுதி போடுவாங்க, எழுதிக்கலாம். இதனால நான் கேட்குறேன், நிர்வாக பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவித்தவர் யாருமா? 2 பேரும். நிர்வாக பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவித்த 2 பேரும் பூவண்ணன் 2 பேரும். ஊர் தலைவர் அறிவித்த 2வது போட்டி என்னடா? எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்யறது. ஓகே. மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்னடா? அவர் ஃபர்ஸ்ட் வந்து அரிசுவை உறிந்து அதுக்கப்புறமா பொருளுதவி பண்ணிருக்காரு. சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் பூவண்ணனை அறிவிக்க காரணம் என்னடா? பூவண்ணன் வந்து அந்த மூதாட்டிக்கு வந்து உதவி செய்ததனால். அது மட்டும் கிடையாது, எதிர்கால சிந்தனை, பொருளாதார முன்னேற்றம், மக்கள்கிட்ட பரிவு காமிக்கிறது, இது எல்லாமே தான் தலைவருக்கு வேணும். நீங்க கேட்கலாம், எதனால பூவண்ணன் அதான் கட்டு கொடுத்தாரு? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச கல்வி நம்மளுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா ஒரு யூஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு நல்லா வளரும். ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க உங்களை வந்துட்டு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க என்னெல்லாம் செய்ய விரும்புவீங்கன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க தலைமை பண்ற என்ற கடையில் நீங்கள் விரும்பும் கடை மாண்டர் யார்? ஓரிய வரிகள் எழுதுக. இப்போ உங்களுக்கு இந்த கடையில் யார் வந்து கடை மாண்டரோ அப்படின்னா வந்து ஒரு கேரக்டர், உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ நீங்க. எனக்கு பிடித்திருந்தது தலைவர் மூதாட்டி. அந்த மூதாட்டியோட நலனுக்காக பூவண்ணன் உதவினது உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நீ எழுதிருக்க. ஓகே, கடையில் நிகழ்வு முடிவு மாற்ற விரும்பினா என்னன்னு கேக்குறாங்களா? என்ன மாற்றிருப்பீங்க? நான் என்ன விரும்பினால் எனக்கு பாலன் மூதாட்டி உதவி செய்திருக்க நல்லா இருக்கும். பாலனும் உதவி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிற. ஓகே, தலைப்பு சொல்லுங்க. எனக்கு இந்த இதுல முடிச்சிருந்தா நலன் உங்க அப்ப திட்டம். உங்களுக்கு இதுல என்னென்ன முடிச்சுக்கோ நீங்க எழுதிக்கலாம். கையெழுத்து பயிற்சி. இப்போ வந்து இந்த கடையில 2 தொடர்கள், எந்த 2 தொடர்கள் வேணாலும் நீங்க எடுத்து எழுதிக்கலாம். நான் வந்து நம்மளோட விருப்பம் தான். இங்க தம்பி ஏனா இப்படி போட்டு நான் இங்க வரைக்கும் எழுதிட்டேன். ஓகே, இது வேணா உங்க விருப்பம் தான், அது நீங்க எது வேணா எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திரும்பி ஒரு டைம் சொல்றேன், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.